நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மக்களே. உலகின் மிகப்பெரிய பிச்சைக்காரரின் சொத்து மதிப்பு இவ்வளவு தானா? மும்பையில் உலகில் மிகப்பெரிய பிச்சைக்காரன் என்று அறியப்படுபவர் மும்பையைச் சேர்ந்தவர் பாரத் ஜெயின். அவரது சொத்து மதிப்பு 7.5 கோடி என்று அறியப்படுகிறது. மும்பையில் ரயில் நிலையம் ஒன்றில் தினமும் பிச்சை எடுப்பதன் மூலம் அவர் மாதந்தோறும் ரூபாய் 60,000 முதல் 75,000 ரூபாய் சம்பாதிப்பதாக கூறப்படுகிறது. இவருக்கு சொந்தமாக 2 குடியிருப்புகள், சில கடைகளும் உள்ளன. அவரது ஒட்டுமொத்த குடும்பமும் பிச்சை எடுப்பதை நிறுத்தும்படி வலியுறுத்தினாலும் பாரத் ஜெயின் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக பாரத் ஜெயின் பிச்சை எடுப்பதை தான் முழு நேர தொழிலாக செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் ரூபாய் 2,000 முதல் 2,500 சராசரியாக அவரது வருவாய் இருக்கிறது. இது அவர் பிச்சை எடுக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. அது மட்டுமல்ல, நாள்தோறும் 12 மணி நேரம் அவர் பிச்சை எடுக்கிறார். இதன் மூலம் அதிகபட்சமாக ரூபாய் 75,000 முதல் மாதந்தோறும் வருவாய் ஈட்டி வருகிறார். ஆரம்பத்தில் அவர் சம்பாதித்த பணத்தை சிறந்த முறையில் சேமிப்பதால் தற்போது மும்பையில் 2 அடுக்குமாடி குடியிருப்புகளின் வீடுகள் வாங்கி இருப்பதாகவும் அதன் மதிப்பு ரூபாய் 1.4 கோடி என்று கூறுகிறார்கள். இதில் ஒரு குடியிருப்பில் அவர் தனது மனைவி, மகன், தந்தை, சகோதரங்களுடன் வசித்து வருகிறார். தானாவில் 2 கடைகள் சொந்தமாக வைத்திருக்கிறார். அதனை ரூபாய் 30,000 ரூபாய்க்கு வாடகை விட்டு இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் சில முதலீடுகள் மூலம் மாதம் வருமானம் ஈட்டி வருவதாகவும், இதனால் பாதுகாப்பையும் உறுதி செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. மகன் படித்து முடித்து விட்டு சொந்தமாக கடை நடத்துவதாக கூறுகிறார்கள். மும்பையில் கோடீஸ்வரராக இருக்கும் பிச்சைக்காரர்கள் என்றால் அது பாரத் ஜெயின் மட்டும் இல்லையாம். அங்கு இருக்கும் பல பிச்சைக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் தானாம் என்று அவர்களது சொத்து மதிப்பு பட்டியலிடப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டுங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.